தரேன். இந்த சென்சிட்டிவிட்டி வச்சோடனே நீங்கள் எல்லாம் ப்ரோ பிளேயர் ஆகிட முடியாது. ட்ரைனிங் எடுக்கணும். ப்ரோ பிளேயர் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் வந்துட்டு அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இப்போது பாட்டுங்க பண்ணுற மெயின் பாட்டுன்னு சொல்ல வரல, நியூபி பிளேயர்ஸ் அவங்க பண்ணுற மெயின் ப்ராப்ளம்னா அனலாக் பட்டனை இழுத்துக்கிட்டே சொல்கிறது. இப்படி பண்ணுறங்காட்டி ரொம்ப ரீகேல் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் பண்ணுவீங்க. அனலாக் பட்டனை இழுக்காமல் பண்ண முடியலன்னா டிபின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதை வச்சுக்கோங்க. அனலாக் இழுத்தாலும் எதுவும் ஆகாது. இப்போ வந்துட்டு ஒரு சென்சிட்டிவிட்டி சொல்கிறேன், அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன் டேப் சூப்பராக விழுகும். ரீகைல் வந்துட்டு ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் இன்னொரு ஃபயர் பட்டன் சைஸ் வச்சிங்கனாலும் ரீகைல் கண்ட்ரோல் பண்ண முடியும். 163ங்கிற சென்சிட்டிவிட்டி தான் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். லோ அண்ட் டிவைஸ்லேருந்து ஹை அண்ட் டிவைஸ் வரைக்கும் இது சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபோனு ஹை அண்ட் டிவைஸாக இருந்தால் 95 வைக்கலாம், 94 95 வைக்கலாம். பிசியாக இருந்தாலும் அதே மாதிரி தான். ஓல்டு ஃபோனு ரேம் கம்மியாக இருக்குது, அந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா 163 வச்சுக்கோங்க. வந்துட்டு ஃபயர் பட்டன் சைஸ் பார்த்துடலாம். ஃபயர் பட்டன் வந்துட்டு நீங்கள் 53ல் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஹெட் விழுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 53 அப்படி வைங்க. வைக்க முடியலனா ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் 38 வச்சு விளையாடி பாருங்கள். இப்போ